சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்களே, இன்றைக்கு ஈரானுடைய போருடைய நிலைமை ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. அமெரிக்கா செய்வது அறியாது திகைக்கிறத ஒரு காட்சியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா என்ன செய்வது என்று திணறுகிறது. அமெரிக்காவுடைய தரப்பில் தாக்குதலை நடத்துவதற்கு கடுமையான யோசனையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஈரானுடைய போரில் அவர்கள் மிகப்பெரிய சரிவை சந்திக்கலாம் என்கின்ற ஒரு அச்சப்பாடு. இதற்கிடையிலே இஸ்ரேல் நாட்டில் இருந்த மக்கள் நேற்று பேசியது போல் தொடர்ந்து வெளியேறுகிறார்கள். ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கமேனி தன் மரணத்தை அவரே உறுதிப்படுத்துகிறார். ஒருவேளை நான் கொல்லப்பட்டால், அமெரிக்காவால் குண்டு வீசப்பட்டு கொல்லப்பட்டால், இந்த தேசம் போரை நிறுத்த வேண்டியதில்லை, தொடர்ந்து போர் செய்ய வேண்டும். தனது தரப்பில் உச்சபட்ச தலைமை பொறுப்புக்கு ஒரு ஆன்மீக தலைவர் நியமனத்தை அறிக்காத பொழுதிலும் அந்த இடத்தில் அலி லாரிஜானி நியமிக்கப்படுவார் அல்லது நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் ஈரானிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் செய்து மரணத்தை எதிர்கொண்டு 86 வயதிலும் அமெரிக்காவுக்கு அடிபணிய போவதில்லை என்று அவர் தனது பிரகடனத்தை சர்வதேசத்துக்கு தெரிவித்திருப்பதன் மூலம் அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் ஆடி போயிருக்க அதிக வாய்ப்பு உண்டு. ஏன் இதை நம்ம சொல்கிறேன்னு கேட்டோன்னா, ஒருவேளை அமெரிக்காவினுடைய குண்டு வீச்சுகளுக்கு உச்சபட்ச ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா கமேனி படுகொலை செய்யப்பட்டால் அதனுடைய தாக்கம் பல தசாப்தங்களுக்கு நீளும். அமெரிக்காவுக்கும் அது இஸ்ரேலுக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் இந்த நேரத்திலே ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கிடையிலே ஈரானோடு அவர்கள் போரிடுவதற்கு மறுப்பதற்கு காரணம், நாள் ஒன்றுக்கு, அதாவது மாதத்திற்கு 100 பலிஸ்டிக்ஸ் மிசைல்களை அவர்கள் தயாரிக்கிறார்கள். அதே சமயம் அடுத்த ஆண்டு இறுதியில் கிட்டத்தட்ட அவர்களிடத்தில் பலாயிரக்கணக்கான பலிஸ்டிக் ஏவுகணைகள், 5000த்திற்கு மேற்பட்ட பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் முழுமையாக தயாரிப்பு செய்யப்படும் என்றும் இஸ்ரேலுடைய உளவு தகவல்களை மேற்கோள் காட்டிய செய்திகள். காரணம் என்னவென்றால் இதுதான் செய்தி. ஏன்னா ஈரான் உச்சபட்ச தலைவர் தான் கொல்லப்பட்டால் எதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறியது மட்டுமல்ல, அலி லாரிஜானி இதன் பின்னர் ஈரான் நாட்டின் முதன்மை ஆட்சி தலைவராக மாறக்கூடும் என்பதிலும் ஒரு பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் மிகப்பெரிய ஏவுகணை தொழில்நுட்ப சாதனங்கள் மற்றும் ட்ரோன்கள், அணு ஆயுத சோதனைகள், இரகசிய செறியூட்டப்பட்ட யுரேனியம் தோல்வியோ கலவைகள், 90% சக்தி வாய்ந்த அணுசக்தி குண்டுகள் செய்யக்கூடிய ஆற்றலை அந்த நாடு பெற்றிருப்பது அமெரிக்காவை யோசிக்க பல்வேறு வகையான காரணங்கள் இருப்பதை காரணமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், அமெரிக்காவிடத்தில் இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவிடம் மட்டுமில்லை. இதற்கு முன்பு அமெரிக்காவிடம் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஆயுதங்களும் ஈரானில் இருக்கிறது. அமெரிக்காவிடம் ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய F-35, F-18A, அதே மாதிரி அந்த மாதிரியான விமானங்களுக்கு, ஹார்னட் விமானங்களுக்கு இணையாக இப்பொழுது அங்கு இருக்கலாம். ஏனென்றால் J-20 அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சீனாவிலிருந்து அமெரிக்காவினுடைய ஸ்டெல்த் விமானங்களுக்கு ஒப்பான அதை கொடுத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறோம். இரண்டாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-300 அதிக அளவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது உலகில் மிகப்பெரிய அளவிற்கான பலிஸ்டிக்ஸ் தொழில்நுட்பங்கள், ஹைப்பர்சோனிக். நான்காவது லட்சத்தை நெருங்கி இருக்கக்கூடிய ட்ரோன் எண்ணிக்கை, உளவு அமைப்புகள், சைபர் கிரைம் ஹேஷ் செய்வது, மிகப்பெரிய ஆர்மி, கடல் பிராந்தியத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற கன்னி வெடி குண்டுகள், எல்லாவற்றையும் விட உலக தடை ஏற்படுத்தக்கூடிய ஹெர்முஸ், அதே போன்று தாக்குதல் மிக வேகமான விரைவு படகுகள், அணு ஆயுத குண்டுகள்,
அமெரிக்காவை எல்லா விதத்திலும் ரெடார்கள் எல்லாம் இருக்கிறது. அப்பவே அமெரிக்கா யோசிக்கிறது, ஏன் நாம் இதை விரட்டி பார்த்து ஒன்றும் நடக்கவில்லை. ஆகவே பூட்டிய அறையில் ரகசியமாக அமெரிக்க அதிபரும் டொனால்ட் ட்ரம்பும் பெஞ்சமின் நித்தானியாகும் ஒரு ரகசிய திட்டங்கள் இதுவரை அவர்கள் என்ன பகிர்ந்து கொண்டார்கள் என்று உலகத்துக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளிடம் இருக்கும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் வழியாக ஈரான் பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை எந்த நிலையிலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறது தான் அவங்களுக்கு பயம். கிட்டத்தட்ட 2030க்குள்ள ஏராளமான பாலிஸ்டிக்ஸ்களை ஆயிரக்கணக்கில் அவர்கள் தயாரித்து விடுவார்கள் என்றும், இந்த தயாரிப்பு செய்துவிடும் ஆற்றலை ஈரான் பெற்றுள்ளதும், ஒருவேளை ஈரான் தாக்கப்படும் நிலையில் இது உலகினுடைய மிகப்பெரிய மற்றொரு அத்துமீறல் மாடலாக அமைந்துவிடும் அபாயமும் உள்ளது. ஈரான் அமெரிக்கா தனித்துத்தான் போரில் சந்திக்க தயாராக இருப்பதாக கூறுகிறது. ஆனால் அமெரிக்காவும் தனித்து விடப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி புள்ளி முடிவு என்ன என்று தெரியாமல் உலகம் தவிக்கிறது. ஏன் ஈரானுக்கு அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா, அமெரிக்காவை எதிர்கொள்ள ஈரானுடைய ஃபத்தா-2 பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணை வைத்துள்ள நிலையில் இது ஒளியை விட 15 மடங்கு ரொம்ப வேகமாக சென்று ப்ரிசிசிவ் அட்டாக்ஸ் வலிமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தும். அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சாதனங்கள், உதாரணத்துக்கு பேட்ரியாட்டும் சரி, தாடும் சரி, அயன்டோமும் சரி, டேவிட் சில்லிங் எதுவுமே, ஏரோ சிஸ்டம் 3, ஏரோ 3 எதுவுமே போதிய அளவு இதனை தடுக்குவதற்கு சக்தியற்றவை. மேலும் இது ஒரு ஃபத்தா-2 ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஆகும் என்றும் செய்தி வந்திருக்கிறது. இப்போ அவங்க ஹைப்பர்சோனிக் ஃபத்தா-2க்கு பயப்படுற காரணமே தான், தடுக்கவே முடியாதுங்கிறாங்க. இந்த ஏவுகணை எப்படி போகும் என்றால் ஒரே ரூட்டில் போகாது. இடம் மாறி வலமாக இடமாக மாறி மாறி பறந்து சென்று மேலும் கீழும் போகி சரியான அளவில் ரெடாரால் அடையாளம் காணாத நிலையில் அமெரிக்காவினுடைய ஜெரால்டு மற்றும் USS ஆப்ரஹாம் லிங்கனை ஹைப்பர்சோனி தாக்குதலுக்கு உள்ளாக்கிவிடும். இது அமெரிக்காவுடைய பயத்துக்கு முக்கியமான காரணம். சும்மா இல்லை, இவ்வளோ பேசுகிறவன் அன்னைக்கு அடித்து துவம்சம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கடல் கன்னிவெடிகள், மறைத்திருக்கக்கூடிய ஏராளமான மிதவை கன்னிவெடிகள். இதில் கப்பல் சிக்னல்களுக்கு ஏற்றவாறு இது ரொம்ப மெதுவாக இடம்பெயர்ந்து கப்பலுக்கு அடியிலே சென்று மோதி வெடிக்கும் தன்மை கொண்டது. இதன் மூலம் கப்பல்கள் மூழ்கக்கூடிய அபாயம் உள்ளது. இதுவும் அமெரிக்கா ரொம்ப அச்சப்படுறாங்க. அதிவேக போட்டுகள் நூற்றுக்கணக்கில் வைத்திருக்கிறார்களாம். தற்கொலை ட்ரோன்கள் இது தனி. அதல்லாமல் கீழே இருக்கக்கூடிய அணுகுண்டுகள், மிதவை குண்டுகள், வேகமாக செல்லும் விசைகள், இதையெல்லாம் அமெரிக்காவுடைய கப்பல்களை நிலைகுலைய செய்யும். மேற்புறத்திலிருந்து வீசப்படுகிற ஹைப்பர்சோனிக், ஹைப்பர் என்றாலே பயங்கரமான, சோனிக் என்றால் ஒலி, இந்த மாதிரியாக ஒரு பெரிய அளவில் தாக்குதல் நடத்தலாம் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் ரொம்ப புள்ளியாக இருக்கிறதுனால தான் பேச்சுவார்த்தை ஏன்னா கேவலப்பட்டுறக்கூடாதுங்கிறதுல அமெரிக்கா ரொம்ப கவனமாக இருக்கான். ஆனால் கேவலப்பட்டு தான் இருக்கிறது. ஈரான் இதற்கு இடையிலே ஈரானுடைய குரூஸ் ஏவுகணைகள் அது ரொம்ப மோசமானதுன்னு சொல்கிறாங்க. 1000 கிலோமீட்டர் தாக்குதலை நடத்த வல்லமை கொண்ட ஒன்றாக இப்போ அமெரிக்கா பயப்படுது. இந்த குரூஸ் ஏவுகணைகள் மிகப்பெரிய அளவிலான சக்தி வாய்ந்த சேதத்தை ஏற்படுத்தும் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை. அதே போன்று ஷாஹின் 129 அதிபயங்கரமான தாக்குதலை நடத்துகிறது. ஏற்கனவே 2 நடத்தினாங்க. அதை பேட்ரியாட், அமெரிக்காவுடைய கடற்படை பேட்ரியாட் F-35 தடுத்து நிறுத்தி எரித்தது. இது ஒரு ட்ரையல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் ஏராளமானது அனுப்பப்படுகின்ற போது சிக்கலாகிவிடும். இதற்கிடையிலே ஈரானுடைய கடலோரப் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் கடற்கரை மலைகள் ஒட்டிய பல பகுதிகளில் புதைக்க வைக்கப்பட்டு இருக்கிறது என்றும், ஒரே நேரத்தில் பல நூற்றுக்கணக்கான ஷாஹின் தனது இலக்கை நோக்கி பாயும்போது அமெரிக்காவுடைய கப்பல்கள்
ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் ரெடார் கருவிகள் முழுமையாக செயலிழந்து போக அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவுடைய குண்டு B-2 பாம்பர்ஸ் குண்டு அடித்தாலும் அனைத்து ட்ரோன்களையும் மலைகளுக்கு கீழே அழிக்க முடியாது என்றுதான் சொல்லப்படுகிறது. இதற்கிடையிலே வலிமையான அதாவது மின்காச விதைகளின் மூலமாக இந்த விஷ எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் ஈரானிடத்தில் இருக்கிறது. இந்த மின்னணு சிஸ்டத்தின் மூலமாக அமெரிக்காவுடைய கப்பல்களில் உள்ள ரெடார் கருவிகள் மற்றும் தொழில்நுட்ப சாதனங்களை முழுமையாக செயலிழக்க செய்யும் திறன் கொண்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கப்பலில் இருக்கக்கூடிய வழிகாட்டுதலான GPS கருவிகள் ரொம்ப முக்கியம். GPS கருவிகள், அதனை அடுத்த ரெடார் கருவிகள் இதெல்லாம் செயலிழந்து போனால் ஒரு கப்பல் என்ன ஆகும் என்றால் அது கப்பலாக இருக்காது, மரப்பலகையாக மாறும். கப்பல் ஒரு மிதவையாக மாறிவிடும். இந்த தொழில்நுட்பங்கள் அயல் நாடுகளில் இருந்து ஈரான் வலிமையாக பெற்று தன்னை மேற்கொண்டு அதை வலிமைப்படுத்தி இருக்கிறதாகவும் அமெரிக்கா அஞ்சுகிறது. இந்த கருவிகளெல்லாம் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் ஹெர்மூஸ் செயல்பட்ட நிலையில் அமெரிக்கா சிக்னல் கிடைக்காததால் சிக்கி தவிக்கும் நிலையை தற்போது ஏற்பட்டதாக அவர்கள் செய்தி மூலம் கண்காணிப்பு மூலம் உலகிற்கு தற்போது தெரிய வந்திருக்கு. வரும்போதே அவர்கள் அந்த எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அமெரிக்கா சிக்கி இருக்கிறது, தடுமாறி இருக்கிறார்கள். GPS கருவிகளும் ரெடார் சிஸ்டமும் இதை அப்படி இப்போ செய்தி படங்களில் இப்போ வெளியே விட்டுருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது அல்லாமல் ஈரானுடைய நீர்மூழ்கி கப்பலில் ஹொக்கி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்ப சாதனங்கள் வச்சிருக்கிறாங்க. அதாவது நீர்மூழ்கி கப்பல். இந்த ஹொக்கி என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்ப சாதனங்களை இதன் மூலம் மோதும்போது எந்த ஒரு பெரிய கப்பலும் முழுமையாக வலிமை இழக்கும் என்று சொல்லப்படுகிறது நீர்மூழ்கி கப்பலில். அதே சமயம் ஈரானிடம் அந்த சப்மர்சிபிள் அதாவது சப்மரீன் அதாவது உள்ளே போகக்கூடிய ஈரானிடம் மெல்லிய ஒலி எழுப்பும், அதாவது இந்த ஒளி வேகத்தை வெளியாருக்கும் தெரியாத அளவுக்கு ரொம்ப ஸ்பீட் போட் அதிகமாக பயணிக்கக்கூடிய அதிவேக கப்பல்கள் அதிக நூற்றுக்கணக்கில் இருப்பது அவர்களுக்கு பெரிய பலம், அதாவது கடல் இதில் என்றும். இவை அனைத்தும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI தொழில்நுட்பங்கள் மூலம்தான் இயங்குகிறது. இதற்கிடையே ரஷ்யாவுடைய கப்பல் பந்தர் அப்பாஸ் இதில் நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த பந்தர் அப்பாஸில் ரஷ்ய கப்பல் எதற்குன்னா அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன், ஜெரால்டு போன்றவர்களை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா உளவு வேலை பார்க்கிறார்கள். போருக்காக வரவில்லை. போருக்காக வந்தால் அமெரிக்கா 10 கப்பல்களும் ரஷ்ய ஒரு கப்பலும் சமமாகாது. ஆகவே ரஷ்ய கப்பல் மிக நீள மீட்டர்களை கொண்டது பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் நின்று செய்திகளை தொடர்ந்து ஈரானுக்கு கடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கிறது. அமெரிக்கா ஈரான் தொழில்நுட்பங்களில் ஹேக் செய்வதில் சைபர் செக்யூரிட்டி மூலம் வேலைகள் செய்து வந்த நிலையில் யார் செஞ்சு வந்திருக்கிறா? அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இந்த ஹேக் செய்து சைபர் செக்யூரிட்டியின் மூலம் ஈரானை தொழில்நுட்பங்களை முடக்குவதற்காக அவர்கள் அமெரிக்கா வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு விசேட ஆப் ஒன்றின் மூலம் அமெரிக்கா கடற்படை ஆட்டத்தை ஓவர்கம் செய்திருக்கிறார்களாம். இதெல்லாம் செய்வாங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா சைனா அதற்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறாங்க. அது சமயம் அணு ஆயுத நிலைகளை தாண்டி ஈரான் ஆயுதங்கள் பல்வேறு வகையான வடிவம் பெற்றுள்ளது. அணு ஆயுதத்துக்கு சமமான அளவில் இருக்குது, ஆனால் அணு ஆயுதம் கிடையாது. ஈரானுடைய ரகசிய ஆயுதங்களை கொன்று அமெரிக்கா ஜெரால்டு போர் கப்பல்களை தலைகீழாக மூழ்க வைக்க முடியக்கூடிய அபாயமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன ரகசிய ஆயுதம்லாம் நமக்கு தெரியாது. இந்த நிலையில் அமெரிக்காவுடைய F-35 ஊடாக அமெரிக்கா ஈரான் ட்ரோன்களை வேட்டையாடும் நிலையில் அது வேட்டையாடி இருக்காங்க. அன்றைக்கி 2 நான் இப்போ சொன்னேன். மலிவான ட்ரோன்கள், அதிவேகமான உற்பத்தி, அமெரிக்க செலவினங்கள் என்னும் பல விடயங்கள் அமெரிக்காவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவன் 1 மில்லியன் இல்லை, $1,00,000 தயாரிப்பதை அமெரிக்கா 20 கோடி அளவில் 4 தடுத்தாதான் அது 1 காலி பண்ண முடியும். அப்போ அதுக்கு அவங்களுக்கு பல கோடி ஆயிரும். அமெரிக்கா பொருளாதாரத்தில் காலி ஆயிரும். இதற்கிடத்தில் மத்திய கிழக்கில்
மைக் ஹுக்கூபி இஸ்ரேல் முழுவதும், இஸ்ரேல் நாடு மத்திய கிழக்கு முழுவதும் தனக்கானது என்று சொல்கிறார். அதற்கு அவர் இஸ்ரேலுக்கானது என்று சொன்ன மைக் ஹுக்கூபி பைபிளை மேற்கோள் காட்டுறார். இஸ்ரேல் பைபிள் வசனங்கள் அடிப்படையில் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் உரிமை கொண்டாட முடியும் என அவர் கொதிநிலையை அதிகரிக்கும் வகையில் பேசியிருக்கிறார். இதுக்கு இடையில் ஸ்டீவ் விட்காஃப் ரெண்டு விஷயம் இருக்குது. பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் அவர் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்கள சமாளிக்கிறதுக்கு அப்படிங்கிறத த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் மேட். இதில் ஒரு சமாதானம் வருவதற்கு ரொம்ப பாடுபட வேண்டியிருக்குங்கிறாரு. அப்பாஸ் அராகச்சி தெளிவுபடுத்திட்டாரு. ஈரான் டெக்ளேர் பண்ணுறாங்க வாங்க போருக்குன்னு. ஆனால் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை நம்புகிறது, அமெரிக்கா அச்சப்படுகின்றது. குறிப்பாக மற்ற அரபு நாடுகளும் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் முதல் தாக்குதல் 2 குறிதான் என்று சொல்லப்படுகிறது. போர்க்காலத்தில் பல நுணுக்கங்கள் பயன்படுத்தப்படும். இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளாகலாம். 12 நாட்களை விட மிக கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் எதிர்கொள்ளும். இஸ்ரேலுக்கு இருக்கிறது ஏர்கிராஃப்ட்ஸ் மட்டும்தான். அவர்களுக்கு இருக்கிறது குண்டு போடக்கூடிய எஃப் ரக விமானங்கள், அதுபோல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த 2 தான் இன்டெலிஜென்ஸ். அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முழுமையாக தடுப்பதற்கு பலிஸ்டிக்ஸை மொத்தமாக அனுப்ப போகிறார்கள். 100-200ன்னு அனுப்பிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இது ஒரு சிக்னல். கடந்த காலத்தில் பெற்ற அனுபவங்களை இந்த முறை நல்ல கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. கடந்த ஜூலை 2025 8 மாதத்தில் அவர்கள் என்ன மாதிரியான சாதனங்கள் வைத்திருக்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் என்ன நுணுக்கங்களை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஜோர்டான் வழியாக உள்ளே சொல்வதனால் ஜோர்டானில் ஏராளமான பேட்ரியாட்டை நிறுவி வைத்திருக்கிறார்கள் பேட்டரி மூலம். ஆக எல்லாரும் சர்வதேச எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவுடைய முன்னாள் இன்டெலிஜென்ஸ் ஜான் அவர்களுடைய பேட்டியும் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை தடுப்பதற்கு அமெரிக்கா கப்பல்களிலே எந்த சக்தியும் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. ஹைப்பர்சோனிக்கில் 5000த்திற்கும் மேற்பட்டது வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு 2, 3, 4ன்னு போட்டாலே அமெரிக்கா காலியாகிவிடும். அப்போ அமெரிக்காவுக்கு பல நெருக்கடி இருக்கிறது. உள்நாட்டில் 60% மக்கள் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இதற்கு எதிராக மனோநிலை மாறி இருக்கிறது. இதுதான் தற்போது செய்தி. ஈரான் மரணிப்பதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்துட்டார். தன் மரணத்திற்கு பின்பும் அமெரிக்காவை விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு முழுவதுமே பெரும் கொதிநிலை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. Super Sarvana Stores,